வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரேகராமன். இனி நம்ம எஸ்கே ஆசிரமம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள்ங்க. இந்த புத்தாண்டு பலன் நம்ம பாக்குறதுல பாத்தீங்கன்னா வெறும் நம்ம 2025 புத்தாண்டு பலன் மட்டும் பாக்குறது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த 2025 3 பயிற்சிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு, அடுத்தபடியா குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, அடுத்தபடியா ராகு கேதுக்கள் பயிற்சிகள் இருக்கின்றன. நாங்க தர்ற இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 பேச்சையும் சேர்த்து நம்ம இந்த 2025 புத்தாண்டு பலன் நான் கொடுக்குறேன். அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா நீ முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணினா புரியாது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்த் சார்ட் கொடுக்குறோம். இந்த பர்த் சார்ட்ல 12 ராசி கட்டம் போட்டு 12 ராசி கட்டத்துல நவகிரகம் காமிச்சு நம்ம அந்த நவகிரகத்தோட பார்வைகள் மூலியமா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கிது, அதே மாதிரி இந்த 2025 உங்களுக்கு என்ன மாதிரி ஆலயத்துக்கு நீங்க போகணும், என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் தெளிவா நம்ம சொல்றாங்க. அது நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்புல பொண்ணான கிளிக் பண்ணி வைங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோ. நான் ரெடியா வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், உற்றார்கள் எல்லாரோட பகிர்ந்தளிங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த 2025க்கான இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்ப்போங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிதுன ராசி, மிதுன லக்னம். லக்னம் போடுவோமா? லக்னம் சந்திரன் ராசி. ஓகே, இப்போ மிதுன ராசி மிதுன லக்னமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போங்க. 2025 ஓவரால எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சனி பகவான் 10க்கு வர்றாரு, ராகு பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றாரு, குரு பகவான் ஜென்மத்துக்கு வர்றாருங்க. அப்ப எப்படி சார் இருக்க போகுது? பொதுவா இந்த மிதுன ராசி மிதுன பாத்தீங்கன்னா சனி பகவானோட அந்த 8ஆம் இடம் சனி, அஷ்டம சனில இருந்து இப்பதான் நீங்க விலகி இருக்கீங்க. இன்னும் பழைய வாழ்க்கை எனக்குன்னு திரும்பலையே சார், எனக்கு நான் இன்னும் கஷ்டத்திலேயே தான் சார் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த கிரக அமைப்பு என்ன பண்ண போகுதுன்னா உங்களை பழைய வாழ்க்கைக்கு திருப்பி கொண்டு வர போகுதுங்க. அதாவது வீழ்ந்த உங்களை தட்டி எழுப்பி மேல தூக்கி விடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. அப்ப இந்த காலம் நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். சுறுசுறுப்போட நிதானத்தோட நம்ம திட்டம் தீட்டி இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கணுங்க. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, இது வரைக்கும் கஷ்டத்தையே சந்திச்சுட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்றது? உடம்புல பிரச்சனை, சாதாரண ஒரு கைவலியா இருக்கு, கால் வலியா இருக்கு, டாக்டர் கூட 10 லிஸ்ட் எடுக்கிறாங்க. அவனுங்களுக்கு என்னன்னு புலப்படல. செலவு மேல செலவா போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, நண்பர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. நம்ம ஒருத்தனை திருத்தணும்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க திருந்தவே இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும், அவங்க திருந்த மாட்டாங்க. இப்ப நம்ம என்ன முடிவு இந்த வருவன் பார்த்தா, இவன் இப்படித்தான், இவர்கள் இப்படித்தான், இவங்களுக்கு நேத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குங்க. இப்போ இந்த குரு நல்லா இருக்காரா, இல்ல ராகு கேதுக்கள் நல்லா இருக்கா, இல்ல சனி நல்லா இருக்கான்னு பார்த்தா இந்த காலகட்டத்துல உங்களை பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த காலத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 10ல் ஒரு பாவி அச்சு இருக்கணுங்க. புரியுதுங்களா? சரி, 9ல சனி இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தகப்பன் மகனுக்குள்ள உறவு பிரச்சனை ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை, ஒரு சிலருக்கு என்ன காரியம் செஞ்சாலும் தடங்கள், தூங்க போனாலும் அங்கேயும் ஒரு தடங்கள், எந்த ஒரு பாக்கியத்தையும் அனுபவிக்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க சொல்லியிருந்த அமைப்புகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ராகு பகவான் வேற 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வேலை வாய்ப்பை கொடுத்தாரு, அதுலயும் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா? இப்போ இவங்க இடம் மாறுறாங்க. ராகு 9க்கும் சனி 10க்கும் போயிடுவாருங்க. அடுத்தபடியா பார்த்தா 3ஆம் இடத்துல கேது. உபஜயஸ்தானத்துல பாவிகள் இருந்தா வெற்றி உங்களுக்கே. 3, 6ல பாவிகள் இருக்காங்கன்னா வெற்றி நிச்சயம். இதெல்லாம் உபஜயஸ்தானங்கள். கேது அமரும் போது இது வரைக்கும் நீங்க குழம்பிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, மன குழப்பங்கள். இவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், இதை இப்படி பண்ணுவோமா, அதை அப்படி பண்ணுவோமா, இதை பண்ணா இப்படியே குழம்பிட்டு உங்களை இப்ப தீர்க்கமா முடிவு எடுக்கிறதுக்காகவும் உங்கள் மனதுல ஒரு தைரியத்தை கொண்டு கேது பகவான் அமர். இங்க கேதுக்கு பகை வீடே சார்னாலும் கேதுக்கு பகையாக இருந்தால் கூட இவர் தன் வேலையை அங்கே செய்வாருங்க. அடுத்தபடியா இந்த சனி பகவான் 10ஆம் இருந்து அமரும் போது பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலையில அமைகிற வாய்ப்பு இருக்கும். வேலை இல்லாம இருக்கீங்கன்னா வேலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பட் இருந்தாலும் வேலையில வேலை சுமைகள் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவர் இருக்கிறத பாத்தீங்கன்னா
மீனங்கிற குருவோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நல்லவன் வீட்டுல ஒரு கெட்டவன் வரும்போது அதிகமா கெடுதல் பண்ண விட மாட்டாருங்க. புரியுதா? நல்லவன் வீட்டுல கெட்டவன் இருந்தானா கெட்டவன கெட்டது பண்ண விட மாட்டார். அப்போ உங்களுக்கு நல்லது ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. இந்த 10ஆம் இடத்துல சனி அமரும் இவரோட பாரு என்ன 12. அப்ப என்ன பண்ணா தேவையில்லாத செலவு நம்ம குறைச்சிக்கணும். அடுத்து என்ன பண்ண 4ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 4ஆம் இடத்தை பார்க்க என்ன பண்ணணும், நம்ம வண்டி வாகன வீட்டுல உஷாரா இருந்துக்கணும். வண்டி செலவு வைக்க ரெடியா இருக்கும். வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு செலவு வைக்க ரெடியா இருக்கும். இல்ல நம்ம புதுசா வண்டி வாங்க போறோம்னு எண்ணங்களை ஏற்படுத்துவாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பார் 7ஆம் இடத்துல விழுதுங்க. 7ஆம் இடத்துல சனி விழுந்தானா ஏற்கனவே நண்பர்கள் தான் நமக்கு பிரச்சனையா இருக்குங்க. இப்ப 7ல சனி பாறை செலுத்தும் போது எப்படி சார் இருக்கும்னா, நான் பின்னாடி விளக்கம் கொடுக்குறேங்க. இப்போ இந்த சனியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சனி 10ல இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்க போறாரு. வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு பணி சுமையை கொடுக்க போறாரு. ஆனா அந்த அளவுக்கு எடுக்க போறது கிடையாது. ஏன்னா இவர் இருக்கிறது பார்த்தா குருவோட வீட்டுல. அதே மாதிரி பார்த்தா இவரோட பார்வைகள் எங்க விழுது, நமக்கு 12, 4, 7ல விழுது. சரி, இந்த சனியோட பார்வை விழுற இந்த காலகட்டத்துல 4ஆம் இடத்துல செலவு வர போகுது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம இந்த செலவை நம்ம சுப செலவா மாத்திக்கலாங்க. எப்படி சார் நான் மாத்துறதுன்னா, உங்ககிட்ட வீடு இருக்குங்க. உங்க வீட்டை நீங்க மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்கீங்க. வீட்டை நான் புனரமைக்க போறேன்னா ஓகேங்க. வண்டி வச்சிருக்கீங்க, சர்வீஸ் இல்லாம இந்த காலம் சர்வீஸ் விடுங்க, விட்டு வண்டியை சர்வீஸ் பண்ணிக்கங்க. உங்க செலவு பணங்கிறது இந்த வயல கொஞ்சம் செலவாயிட்டுனா இவரையும் திருப்தி ஆயிடுவார். நம்ம எதுவுமே பண்ணாம காசு முடிச்சுமா என்ன பண்ணோம், வண்டி செலவு வைக்கும், வண்டி பேஜார் பண்ணோம், வீட்டுல ஒரு கூரை பேருந்து கீழே உள்ள பூச்சி பண்ற மாதிரி இருக்கும். நம்மளே முன்கூட்டி பண்ணிட்டா 12வது சனி பார்க்கும் போது என்ன பண்ண போறாருன்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கோணுங்க. அதே மாதிரி அலைச்சலை ஏற்படுத்தும், வீண் அலைச்சல் இருக்கும். அவ்வளவு வேற ஒண்ணும் பெருசா பண்ணிட போறது கிடையாது. சரி, அடுத்தபடியா இந்த ராகு 9ல, இந்த ராகு பகவான் 9 என்ன சார் பண்ணுவாருன்னா, இந்த ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க. இந்த அதிர்ஷ்டம் எப்படி சார் உங்களுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, உங்க தகப்பன் மூலியமாக அதிர்ஷ்டம் வருங்க. உங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. அதே மாதிரி பாருங்க, உங்க தகப்பனாருக்கு ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படும், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல, அதிர்ஷ்ட வாய்ப்பு நல்லா இருக்குங்க. இந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும், நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போகணுங்க. சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் நீ பிசினஸ் பண்றீங்கன்னு நல்லா இருக்குங்க. சார் நான் வெளிநாடு போலாமனு தாராளமா போகலாங்க. வெளிநாடு போற வாய்ப்பை இந்த ராகு பகவான் கொடுப்பார். ஏன் இந்த ராகு குரு பாக்குறேன். குரு லக்னத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் சுப பார்வை உங்களுக்கு 5, 7, 9 லக்னத்துல குரு இருக்காரு இல்லையா? இந்த லக்னத்திலையும் ராசிலையும் இந்த குரு இருந்து 9ஆம் இடத்தை பாக்குறேன். புரியுதா? குரு பார்க்கும்போது இந்த ராகு என்ன பண்ணுவார்னா சுபத்துவம் அடைஞ்சு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போறாரு. பாக்கியஸ்தானம் இல்லையா? பாக்கியத்தை எப்படி கொடுப்பாரு? ராகுங்கிறது சொந்த ஊர்ல கொடுக்க மாட்டாரு, வெளியூர் வெளிநாடு தான் கொடுப்பாரு. அப்போ வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு இருக்கு சார். அப்ப நான் இந்த இடத்துல வீடு வாங்கலாமா சார், வண்டி வாங்கலாமா சார்னா ராகு இருக்காது, நீங்க வண்டி வீடு வாங்கலாங்க. ஆனா இங்க 4ஆம் இடத்த வண்டி வாங்காத சனி பகவான் பார்க்கும்போது நீங்க புதுசா வண்டி வாங்குறதுக்கு பதிலா செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்கி அதை நீங்க புனரமைப்பு நல்லதை கொடுக்குங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டி நல்லா இருக்குங்க உங்களுக்கு. செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி நம்ம புதுப்பிச்சுக்கிறது, இல்ல நம்ம செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வீடு வாங்குறோம், வீட்டை வாங்கி நம்ம பெயிண்ட் அடிச்சு நம்ம குடியேறது, இது மாதிரியாக உள்ள அமைப்பு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஏன்னா இவர் 10ல இருந்து பாக்குறாரு 4ஆம் இடத்தை, வண்டி வாங்கிட்ட பேர் பாக்குறாரு, இவர் இங்க பாக்குறாரு. புரிதல்? அப்போ இவர் கொடுப்பார், இவரும் கொடுப்பார். அப்ப எப்படி கொடுப்பாங்க, நம்ம அதிகமா போய் மாட்டிய கூடாது. புரியுதா? நமக்கு என்ன வரவு இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்பு நிறைய கொடுக்க போறாருங்க. வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகுது, வீடு வாங்குற யோகம் உங்களுக்கு வரும், வண்டி வாங்குற யோகம் உங்களுக்கு வரும், திருமண பாக்கியத்தை கொடுப்பாரு இவரு, கல்யாண பாக்கியம் சேரும், புத்திர பாக்கியத்தை கொடுக்க போறாரு குரு பகவான். குருவோட 5ஆம் பாவம் உங்களுக்கு இங்க விடுதலையா? அப்போ புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்றது உங்க எல்லாருக்குமே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த போறாரு. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு உடல்ல இருந்த நோய்கள் திறப்பு. இது வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா என்னன்னு தெரியல, டாக்டரே கன்ஃபியூஸ் ஆகுறேன், எல்லா டெஸ்ட் பார்த்தாலும் ஒன்னு தெரியல சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த நோய் இப்ப தீரப்போகுது. வீண் செலவு குறைய போகுது. உங்களுக்கு இருந்த கடனை இவரை அடைச்சு கொடுக்க போறாரு. கடனை அடையிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார், பயன்படுத்திக்கணும். ஏதோ ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கடன் அடைய போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த கெட்ட பேரு அவ பேரு எல்லாமே இப்ப நீங்கி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. லக்கணத்திலையும் ஜென்மத்திலையும் குரு அமர்ந்தாருன்னா ஃபர்ஸ்ட் நல்ல பேர், பெரிய மனுஷன் தோரணை 2 பேருக்கு அட்வைஸ் பண்றது,
அதே மாதிரி அமைப்பை உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. 9ஆம் இடத்தை அடுத்தபடி என்ன பண்றாருன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் வீடு தானே உங்களுடைய 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த நண்பர்கள் மனைவி இந்த இடத்த குரு பார்க்கறது இல்லையா, இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த நண்பர்கள் ஒண்ணு சேர போறாங்க. உங்களை புரிஞ்சிக்காம உங்களை விட்டு பிரிஞ்சு போன பாலிய நண்பர்கள் உங்களை தேடி உங்களை சந்திச்சு பழையபடி நீங்க ஒண்ணு சேர்ந்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கின்ற காலத்தை ஏற்படுத்த. அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒண்ணு சேர போறீங்க. ஒரு மியூச்சுவல் இருந்திருக்கீங்க, ஏதோ சின்ன மனவரத்தை பிரிஞ்சிருக்கீங்கன்னா உங்களை தேடி உங்களை தன் தவறை உங்களை பேச போறாங்க. பழைய உறவு உங்களுக்கு ஒண்ணு சேர போகுது. திருமண வாய்ப்புகள், பிரிந்திருந்த தம்பதிகள் ஒண்ணு சேர போறீங்க. விவாகரத்து வரைக்கும் போயிட்டோம் சார், எங்களுக்கு விவாகரத்து கிடைக்கல சார், நீங்க அப்படி இருக்கக்கூடிய மனசு மாதிரி ஒண்ணு சேர்ந்து வாழ்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். புரியுதா? 2ஆம் திருமணம் காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு திருமணத்தை அவருக்கு நடத்துவாங்க. ஏன் நான் சொல்றேன்னா தன் வீட்டை தானே பார்க்கும் போது அந்த கிரகம் தான் வீட்டை வளப்படுத்தும். இப்ப 7ஆம் இடத்தை வளப்படுத்துவீங்க. சுய தொழில் பண்றவங்க ஆதாயத்தை ஏற்படுத்த போறாரு. சுய பிசினஸ் பண்றீங்களா, நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களோட நண்பர்கள் இணைய போறாங்க. ஒரு மனுஷருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்து இருந்த நட்பு, அந்த நட்பு தான் பெருசு. அந்த நண்பன் உங்களை தேடி இணைய போறாங்க. இந்த காலகட்டத்தில் பிரிந்தவங்க உங்களை புரிஞ்சுக்க போறாங்க. அது என்ன வேணா இருக்கலாங்க, நண்பர்களா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சுற்றத்தா இருக்கலாம், இல்ல சமூகத்தினரா இருக்கலாம். உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி உங்கள்கிட்ட பழைய உறவை புதுப்பிக்கின்ற காலமா நான் பார்க்க போறேன். குரு கொடுக்க போறார். இங்க ஜென்மத்துல குரு சார், ஜென்மத்துல குரு சொல்றீங்களே சார், நல்லதா கெடுதலா சார்? ஜென்மத்துல குரு இருந்தாலும் குருவோட பார்வை நன்றாக இருக்கு. முக்கியமா மனுஷன் முக்கியமான பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தான ராகுவை குரு சுமத்துவப்படுத்துறார். புரியுதா? அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? இந்த காலகட்டத்துல இங்க குரு இருக்காரு இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா கோச்சார மற்ற கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா, செவ்வாய் புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைவுகள் வரும். இந்த காலகட்டத்துல சுத்தி வரும்போது இந்த காலம் நீங்க எப்படி ஒர்க் பண்ண, சுறுசுறுப்பா தேனி மாதிரி ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ சுறுசுறுப்பா ஒர்க் பண்ணி உங்களுடைய அந்த நிலையை உயர்த்தக்கூடிய காலமா நான் பார்க்க. அப்ப இந்த காலகட்டத்தை நம்ம தவற விட்டுறக்கூடாதுங்க. ஏன் நான் சொல்றேன்னா சனி பகவான் 10ல இருந்தாலும் 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவோட அமைவும் குருவோட பார்வையும் நல்லா இருக்கு. புரியுதா? பேச்சு காலம் பார்த்துருவோம். குரு பகவான் பாத்தீங்கன்னா 14/5/2025 ரிஷபத்திலிருந்து மீனத்து பயிற்சி செய்ய போறாரு. சனி பகவான் பாத்தீங்கன்னா 29/3/2025 கும்ப ராசியிலிருந்து மீனராசி பயிற்சி செய்ய போறாரு. ராகு கேதுகள் பாத்தீங்கன்னா 18/5/2025 பாத்தீங்கன்னா ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி செய்ய போறாருங்க. இப்ப பொதுவா இந்த மிதுன ராசி முதல் லக்னம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துல இருந்தும், இதுவரைக்கும் பட்டுக்கிட்டு இருக்க அந்த அவமானத்தில இருந்தும், இதுவரைக்கும் தடை தடங்கள்ல இருந்தும் உங்களை விடுவிச்சு, புரியுதா, அடுத்த 2 படி ஏறி மேல முன்னோக்கி வர்றதுக்கான முன்னேற்றமான காலமா இருக்கு. இந்த முன்னேற்றமான காலத்துல இந்த 2027 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி கொடுக்க ரெடியா இருக்கு. இந்த ஏணிப்படியில நீங்க ஏறி மேற்கொண்டு மேல ஏறி வர்றதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்துல நான் என்ன சார் நான் வழிபாடு பண்றதுன்னா, இந்த காலகட்டத்துல உங்களுடைய லக்னேசனை போய் பார்த்துவாங்க. லக்னால ராசின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை போய் பார்த்துவாங்க. எங்க சார் நான் போகணும்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய நம்ம மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த திருவெண்காடுல அங்க புதன் ஆலயம் இருக்குங்க. அங்க புதன் ஆலயத்துல போயிட்டு நீங்க புதன் பகவானை ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சர்ப்ப கிரகங்களுக்கு, அதாவது சர்ப்ப கோள்களுக்கு நம்ம சாந்தி பண்ணணுங்க. எப்படி சார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த சர்ப்ப கிரகங்களுக்கு நம்ம சர்ப்ப ஆலயம் சொல்லக்கூடிய திரு நாகேஸ்வரன் போயிட்டு நம்ம அங்க பாலாபிஷேகம் பண்ணிட்டு வரலாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த புற்று தெய்வங்களுக்கு உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா புதன்கிழமை தோறும் நவ கிரகத்தை விட புதன் பகவானுக்கு இந்த ஆண்டு முழுக்க விளக்கு ஏற்றி வரும்போது உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. சுறுசுறுப்பா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கு, முன்னேற காலமா இருக்கு. திட்டம் தீட்டி கரெக்டா செயல்படுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா 2025க்கான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ராசி பிளஸ் லக்னம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான புரிதல் அங்க கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரோடையும் ஷேர் பண்ணி நீங்க தெரிஞ்ச விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசா என்ன,
நடப்பு புத்தியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நடப்பு தசாநாதன் புத்திநாதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா இந்த பலன் அக்யூரேட்டா மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல ராகு, கேது, சனி, குரு இவங்க நிலைகள் என்னன்னு பாருங்க. இவங்க பயிற்சி ஆகுறாங்க, ஓகே. பயிற்சி ஆனாலும் அவங்களோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லது பண்ற நிலை இருக்காங்களா, இல்ல இயற்கையா வக்ரமாகி இருக்காங்களா, இல்ல நம்ம எண்ணாம நிலை இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு பாத்தீங்கன்னா அந்த பிடிஷனல் கண்டென்ட் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுவான பணியை ஒரு ராசியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிதல் கிடைக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா எந்த ராசியில கண்டது சரியில்லையோ நம்ம பரிகாரமும் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரம் கரெக்டா செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வாழ்வு தரங்கள் மேலோங்குங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கல, வேற ஏதாச்சும் ஜாதகம் பிரச்சனை தீர்வுன்னு நினைச்சீங்கன்னா நம்பர் இருக்கு, எப்பனா கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நான் வேற காலையில் சந்திக்க நான் உங்களுக்கு கார்த்திகை. நன்றி, வணக்கம்.